ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு தேவைப்படுற பணத்தை கொடுத்து உன் மனசுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதற்காகவே இந்த வராகி அம்மா உனக்கு தேவையானதை நினச்சிக்கிட்டு சொல்ல சொன்னேன். உன் வீட்டுக்கு நானே வந்து கண்டிப்பாக உன் தேவைகளையும் உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுத்தே தீருவேன். வலுவான நோக்கமும் நம்பிக்கையும் கொண்ட மனிதனை விதியால் கூட அசைக்க முடியாது. உன் எண்ணத்தில் நீ உறுதியாக இரு. நீ எடுத்து வைக்கிறது சின்ன அடியாக இருந்தாலும் நீ தொடுவது சிகரமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு முறை கீழே விழுந்து எந்திரிக்கும் போதும் இந்த வராகி அம்மா உன் பக்கத்திலேயே வந்து நின்று உன்னை தட்டி கொடுத்து தூக்கி உயர்த்துவதற்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே உட்காந்துருந்தீன்னா வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. நம்பிக்கையோட உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற விருப்பத்தோட வெற்றி பெறணும், நல்லா முன்னேறணுன்ற ஆசையோட உன் முழு திறமையையும் நீ பயன்படுத்தும் போது வெற்றி எப்படி உனக்கு கிடைக்காம போகும்? இதோ உன் வாழ்க்கையில் நீ மேன்மை அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் தேவையான சக்தியை இந்த வராகி அம்மா கொடுக்க வந்துட்டேன். நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள்ளே இருக்கும்போது அது எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் அழித்து உன்னை சிறப்பாக செயல்பட வைக்கும். எந்த விஷயம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே ஏற்றுக்கிட்டு நடப்பதையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ பழகு. நல்ல ஒழுக்கத்தோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோல்வியை கொடுக்க மாட்டேன். தைரியம் இல்லாமல் வாழ்க்கையில் யாராலும் எதையுமே செய்ய முடியாது. நீ எப்போதும் துணிச்சலும் தைரியமும் கொண்ட பிள்ளையாக இரு. கடந்த காலம் 1000 விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தி குழப்பினாலும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நமக்கு என்ன ஆகுமோ, நம்ம பிள்ளைங்க என்ன ஆகுவாங்களோன்ற அந்த பயத்தை உனக்கு கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நான் சிறப்பாக வாழ்வேன்ற எண்ணத்தோட நிகழ்காலத்தை சுகமாக வாழ தயாராகு. அதை விட்டுட்டு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டோம், குழம்பிக்கிட்டோம், எதிர்காலத்தை எப்படி வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு பயந்துக்கிட்டோம் இருந்தீங்கன்னா நிகழ்காலம் உன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு சுமையாக பாரமாக மாறி போயிருமேன்னு சொல்லுமே. உண்மையோடும் தூய்மையோடும் சுயநலம் இல்லாமல் நீ செய்கிற எல்லா செயல்களிலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் ஆற்றலை நசுக்கி உன் திறமையை ஒதுக்கி உன்னை ஒதுக்கி உன்னை விட்டு ஜெயிக்கிறதுக்காக உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாருடைய முயற்சியையும் சும்மா விட்டுறாத. எல்லாத்தையும் தாண்டி நீ சிறப்பாக ஜெயிச்சு வாழ்ந்து காட்டிடுயேன்னு செல்லமே. உனக்குள்ள நிறைய திறமைகளும் நேர்மறையான எண்ணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே எதிர்த்து நின்னாலும் கூட உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உன் லட்சியங்களை அடைகிறதுல நீ உறுதியாக இருக்கும்போது இந்த வராகி அம்மா உன்னை தோற்ற விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேனா என்ன? எந்த விஷயத்திலும் எந்த விதத்திலும் நீ தோற்று போயிடாம உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன். நல்ல செயல்களை செய்யக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். அளவற்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன்னு செல்லமே. யாரையும் ஒருபோதும் பலவீனமாக இருக்க விடாதே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வலிமையானையை சொல்லிக் கொடு. வலிமையாக எப்படி வாழணும், தைரியமாக எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கணுமே தவிர நீ பயந்துக்கிட்டும் பதட்டப்பட்டுக்கிட்டும் அடுத்தவங்களுக்கு பலவீனத்தை சொல்லி கொடுத்துறாத. நீ எப்படி இருக்கியோ அதை பார்த்து 4 பேர் வாழ முயற்சி செய்வாங்க. நீ நல்ல பிள்ளையாக நல்ல ஒழுக்கத்தோடு வாழும்போது 4 பேருக்கு நீ முன்மாதிரியாக உதாரணமாக இருப்பாய் அல்லவா? உன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்தவங்களா, உன் குடும்பத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களை தன் சுய காலில் சொந்த காலில் நிற்பவர்களாக நீ உருவாக்கணும். அடுத்தவங்களை நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களாக நீ யாரையும் உருவாக்கிடக்கூடாது என் செல்லமே. அதுக்கு முதல்ல நீ தைரியமாக இருக்கணும், துணிச்சலோடு எந்திரிச்சு நிற்கணும். ஒருபோதும்
ஒன்று நீ பலவீனமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா உனக்கு தேவையான எல்லா வலிமையும் திறமையும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எப்படி பலவீனமாக இருக்க முடியும்? உன்னை பலமுள்ள ஆளாக உருவாக்கிதான் இந்த வராகி அம்மா பூமிக்கு அனுப்பி வச்சேன். நீ என்னுடைய பிள்ளை. நீங்கள் எல்லாரும் கடவுளின் குழந்தைகளாக இருக்கும்போது அனைத்தையும் செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் தானே. நீ மனிதனாக பிறந்தது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். எந்த பிறவிக்கும் எந்த ஜீவராசிக்கும் கிடைக்காத பல அற்புதமான அழகான விஷயங்களை நான் மனித பிறவிக்கு மட்டும்தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் தவறான செயல்களாலும் தவறான சிந்தனைகளாலும் தப்பான பழக்க வழக்கங்களாலும் சாதாரண பேப்பராக இருக்கக்கூடிய காசு பணத்துக்காகவும் வாழ்க்கையை மிக மோசமாக வாழ்ந்துட வேண்டாம். அளவற்ற பலமும் இரக்கமுள்ள இதயமும் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கை அழகாக வாழவும் தெரியும். அதை சரியாக பயன்படுத்தி நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. மற்றவங்க உன்னை புறக்கணிக்கட்டும், ஒதுக்கி வைக்கட்டும், உன்னை பார்த்து சிரிக்கட்டும், ஏன் உன் கூட சண்டையே கூட போடட்டும், யார் என்ன செஞ்சாலும் கடைசியில் நீ தான் ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. அதனால் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாத. என்ன நடந்தாலும் கடைசியில் வாழ்க்கை உனக்கு சுமூகமாக சாதகமாக உனக்கான நல்ல விஷயங்களை தான் நடத்தி கொடுக்கும். தேவையில்லாமல் சும்மா உட்காந்து வாழ்க்கையை வீணாக்கிட வேண்டாம். கோழைகள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. என் துணிச்சலான தைரியமான பிள்ளையாகிய நீ கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உனக்கு இருக்கிற இன்னல்களையும் உன் மனசில் இருக்க அறியாமையும் அச்சத்தையும் ஓட ஓட விரட்டி அடித்து உனக்கான வெற்றியை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு செல்லமே. சில சமயம் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடமிருந்தோ அல்லது இந்த உலகத்தில் இருந்தோ உனக்கு மிகப்பெரிய பலமான அடி கிடைக்கலாம். நீ தோற்று போகலாம், கீழே விழுகலாம். ஆனால் ஒருபோதும் மனம் தளர்ந்து போயிடாத. எல்லாத்தையும் சரி செய்ய முடியும், எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், சந்தோஷமாக வாழவும் முடியுன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னிடம் இருக்கும் சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலாவது துரத்தி விடு. சுறுசுறுப்புங்கிறதுக்கு அடையாளம் எல்லாத்தையும் எதிர்த்து வேலை செய்வது தான். எல்லா தீமைகளையும் எதிர்த்து போராடு. உன் எண்ணத்தை நீ நல்லபடியாக தூய்மையாக வச்சுக்கோ. எண்ணத்தில் வரக்கூடிய கெட்ட எண்ணங்களும் நீ செயலில் செய்யக்கூடிய தீய செயல்களும் நீ போரிட்டு கொண்டே இருக்கும்போது தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் அல்லவா. கெட்ட விஷயங்களை நீ எதிர்க்கும் போது நல்ல விஷயங்கள் தானாக உன் வாழ்க்கையில் நடந்து நீ வெற்றி பெறுவதற்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். அடுத்தவங்க உன்னை குறை சொல்லும் போதும் அடுத்தவங்க உன்னை பாராட்டும் போதும் அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தீன்னா உன்னால் மகத்தான காரியங்கள் எதையும் செய்யவே முடியாது. அடுத்தவன் நல்லதும் சொல்லுவான், கெட்டதும் சொல்லுவான். நீ எப்போதும் உன் மனசும் மூளையும் என்ன சொல்லுது அதன்படி கேட்டு செயல்படு. உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எந்த விஷயத்தையும் நீ யோசிக்கவே கூடாதுங்கிறது தான் நான் உனக்கு சொல்லக்கூடிய முதன்மையான உபதேசம். ஏன்னா மனசும் உடம்பும் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற முடியும். வானத்தை பாரு, எவ்வளோ பெரிய வானம், எவ்வளவு தூரம் இருக்குது, எத்தனை தூரம்னு அதை அளவிட முடியாததாக மிகப்பெரிய அளவில் இருக்கிறதல்லவா. அந்த வானமும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக எப்போதும் உன் கூடவே தானே இருக்குது. நீ எப்போ நிமிர்ந்து பார்த்தாலும் அந்த வானத்தை பார்க்கலாம். உன்னை சுற்றி நீர்நிலை காற்றுன்னு இந்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் யாரும் இல்லை உனக்கு துணைக்கு நினைக்கிற? இந்த பிரபஞ்சத்தையும் வானத்தையும் உனக்கு துணையாக நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான சிறப்பான செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. வெற்றியை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக மனிதன் கஷ்டங்களை தாண்டி வந்து தான் ஆகணும். கஷ்டங்களை சந்திக்கும் போது தான் வாழ்க்கையை எப்படி சரியாக வாழணுன்ற ரகசியம் உனக்கு புரிய வரும். சிறந்தது சிறந்ததுன்னு தேடிக்கிட்டே இருக்கவங்க உன்னை விட இன்னொன்று சிறந்தது, இதை விட அது சிறந்தது, அதை விட இது சிறந்ததுன்னு சிறந்ததை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. உனக்கு கிடைச்சதையே நீ சிறந்ததாக நினச்சிக்கிட்டு வாழ தயாராகு. உனக்குள்ள எந்த திறமையையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அடக்கி வச்சுக்கிட்டு நீ வாழ வேண்டாம். உன் திறமைக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக இந்த வராகியம்மா உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லமே. எதையுமே யாராவது உன்கிட்ட கேட்கும்போது இல்லைன்னு மட்டும் சொல்லாதே.
என்னால் இயலாது, என்னால் முடியாது, எனக்கு தெரியாதுன்னு ஒருபோதும் சொல்லாதே. ஏன்னா நீ எல்லையில்லாத வலிமை பெற்ற என் பிள்ளை அல்லவா. தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு. இல்லை, கிடையாது, முடியாதுன்ற வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள். அது உன் வாயிலிருந்தும் உன் வாழ்க்கையிலையும் வரவே கூடாது. கவலைகளை எல்லாம் வெடித்து பொடி பொடியாக காசோடு காற்றாக மாற்றி கனவுகளை எல்லாம் ஜொலிக்க வைக்க தயாராகு. உன் கனவை நனவாக்கி உறவுகளை எல்லாம் ஒன்றா கூட வச்சு நீங்கள் சந்தோஷப்படும்படி மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உற்சாகம் பொங்கும் வாழ்த்துக்களோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கென ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ. அடிக்கடி குறிக்கோளை மாற்றிக்கிட்டே இருந்தீன்னா அது உன் மனநிலையை குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். உனக்கென ஒரு குறிக்கோளை வச்சு அதை அடைவதில் நீ உறுதியாக இரு. காலம் எல்லாருக்கும் தினமும் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு. நாள் தூங்குற மனுஷன் மறுநாள் காலையில் கண்முழிச்சு எந்திரிக்கிறானாலே அந்த நாள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான். ஒவ்வொரு நாளையும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு அதை அழகாக சிறப்பாக வாழ தயாராகு. நீ ஏமாறும் போதும் சரி, அடுத்தவங்க உன்னை ஏமாற்றும் போதும் சரி, நீ எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இனிமே இந்த தவறு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறாமல் கவனமாக இருக்கணுன்ற அந்த தெளிவான முடிவை எடுக்க பழகு. இந்த உலகத்தில் உனக்குன்னு யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம நம்பி யார் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். உன்னை ஏமாத்தினவங்களும் உன்னை கஷ்டப்படுத்தினவனும் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழும்போது ஏமாந்து போன உன்னால் வாழ முடியாதா என்ன? சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ. சொந்த காலில் நிற்கும் போது தான் வாழ்க்கை எவ்வளவு சுமையானது, பாரமானது, அதை சுமக்க முடியாமல் நீ திண்டாடுவது உனக்கு தெரியும். சுயமாக சம்பாதிக்கும் போதும் உன் குடும்பத்தை நீயே வழிநடத்தும் போதும் வாழ வைக்கும் போதும் நீ படுற கஷ்டங்களை வச்சு உன்னை பெற்றவங்களும் இதே கஷ்டத்தை தான் கடந்து வந்திருக்காங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் தங்கமே. அனாவசியமும் இருக்கும், வாழ்க்கையில் அத்தியாவசியமும் இருக்கும். எது அனாவசியம் எது அத்தியாவசியம்னு புரிஞ்சுக்கிட்டு அத்தியாவசியத்துக்கான விஷயங்களுக்காக மட்டும் நீ செலவு செய்யும் போது, அதை மட்டும் நீ வாங்கும்போது உன் குடும்பம் உன்னாக்கு நிம்மதியாக மாறும். பல பேர் எது அவசியம் எது அனாவசியம் புரியாமல் தான் எல்லாத்தையும் வாங்கி போட்டு கடன் பிரச்சனையோடும் கஷ்டத்தோடும் குடும்பத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அயர்ந்து நீ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்தவுடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது பற்றியா? அந்த அளவுக்கு கவலைகள் உன் மனசை நல்லா ஆக்கிரப்படுத்தி வச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் கண்ணு முழிச்சவனே கவலைகளை பற்றி நினைக்கிறத நிறுத்து. எல்லாம் சரியாயிடும். என் வராகியம்மா எனக்காக அத்தனையும் சரி செஞ்சு கொடுப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. அடுத்தவங்க பெரியவங்களாக இருக்கும்போது அவங்கள திட்டும்போது யாரும் வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. பெரியவங்களை திட்டுறோமே குறை சொல்கிறோமேன்னு. ஆனால் வாழ்த்து சொல்லும்போது மட்டும் உங்களை வாழ்த்த வயதில்லைன்னு சொல்ல தெரிகிறவங்களுக்கு பெரியவங்கள மரியாதைக்குரிய விதத்தில் நடத்தணும். அவங்கள திட்டக்கூடாது, கத்தக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்றது மட்டும் ஏன் தெரியாமலே போயிடுது? புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கையை நீ அழகாக வாழணும்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்கள மதித்து மனிதாபிமானத்தோட எல்லாரையும் மரியாதையாக நடத்தவும் கற்றுக்கோ என் தங்கமே.